அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு சமைச்சது பூஜா குட்டி தான். வாங்க பார்க்கலாம் என்ன சமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சுடுமே குணான பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். ஆமா, பூஜாஸ் கிச்சன் ரியல் சப்ஸ்கிரைபரா சொன்னீங்கன்னா. அப்போ வா, செம்மையா இருக்குது போ. பார்க்கும்போதே நல்லா சாப்பாடு பல பல பலன்னு வந்ததுக்கு அப்புறங்க சீரக சம்பா அரிசி போட்ட எறா பிரியாணி வாசம் தூக்குதுப்பா. இந்த அரிசி நம்ம சந்தையில் கிடைக்குங்க, நம்ம கடையில் கிடைக்கும். குன்றத்தூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிட்டு போகலாம். ஆன்லைன்லேயும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வாசம். நீங்கள் அந்த அரிசியை கையில் எடுத்து அப்படி ஸ்மெல் பண்ணாலே வாசம் அப்படியே தூக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சீரக சம்பா அரிசி. வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க. எறா பிரியாணி அருமை. அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி. எறா பிரியாணிக்கும் மட்டன் கிரேவி வச்சுருக்கோம். புதுசாக செய்யலாமே அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறோம். முட்டை வறுவல். வருவலா அப்படின்னு சொல்ல வரல, அவிச்ச முட்டை அவியல் அவியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல். மீன் என்ன மீன்னா இது கோலா மீனும் அதுக்கப்புறம் இன்னொன்று இது காணாங்கத்தை மீன். இது ரெண்டும் வாங்கி உடம்பெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வெங்காய பச்சடி. இது என்னன்னு பார்க்காதீங்க, காலையில் அவிச்ச சுண்டல் இருக்கு. ஆமாம், சாப்பிட்ணும். அது இன்னும் சாப்பிட நேரமின்மை காரணத்தால் அது இருக்குது. இப்போ சாப்பிட்டு முடிச்சிடணும். நான் சாப்பிட்டேப்பா, என் பங்கு. ஆமாம், குட். நான் தான் பூஜா குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லா குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்ப டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் வாங்க. கண்டிப்பாக கேட்டுட்டு நீங்கள் பொருள் வாங்குறதுக்கு தான் மெசேஜ் பண்ணணும்னு இல்லை. என்கிட்ட பேசணுன்னாலோ இல்லை என்ன ஏதாவது கேட்கணுன்னாலோ அதுக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? நேற்றுக்கு ஒருத்தர் 5 டைம் ஃபோன் அடிக்கிறாங்க. விட்டுட்டு போய் எடுத்தா சாதாரணமாக பேசுகிறாங்க. எப்படிமா இருக்கீங்க, உங்களுக்கு பேசுகிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு. ரொம்ப கோவம் வந்துச்சு தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்படியே கட்டுப்படுத்திட்டு எப்படிமா இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு பேசணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடுங்க தங்கம், தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. ஒரு 5 வாட்டி ஃபோன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது அவசரம்னா தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம பண்ணுவோம். அப்படின்றப்ப நீங்கள் எனக்கு பண்ணும்போது ஒரு டைம் ஃபோன் பண்ணால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வந்துடுங்களாம்ல அப்படின்னேன். இது எல்லாருக்குமே தான். ஏன்னா வந்து நீங்களே சொல்லுங்கள், ஒரு 5 டைம் ஃபோன் அடிக்குதுன்னா ஐயோ இது தொடர்ந்து அடிக்கிறாங்களே என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, அப்படி தான் நம்ம ஓடுவோம், சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் வந்து ஃபோட்டோ அனுப்புங்க, எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் நிறைய வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், வீடியோஸ்லேயே நான் சொல்கிறேன். நம்மளோட ஹேர் ஆயிலோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான். இப்போ தான் வந்து லேபிள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இது பாட்டில் ஒயிட் கலரில் தான் இருக்கும், கருப்பு பாட்டிலெலாம் நாங்கள் போடல. எண்ணெயோட கலர் தெரியணுன்றதுக்காக எண்ணெய் வந்து இதில் ஊற்றினா உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும், சரிங்களா? ஒயிட் கலர் பாட்டில் தான். எப்படி இருக்குது பாருங்கள், இதுலேயே அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம், வேறு உங்களுக்கு அதெல்லாம் போட்டிருக்கோம், சரிங்களா? போட்டு தான் உங்களுக்கு ஃபோக்கஸாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதில் வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், அதுலேயே பொருட்கள் நிறைய ஊறிக்கிட்டே இருக்கும், பச்சையாகவே ஊறிட்டுருக்குறோம். அதில் நம்ம வந்து கொஞ்சம் காய்ச்சிட்டு மீதி 3/4 வாசி நம்ம வந்து பச்சையாக ஊற வச்சு தான் நம்ம அப்படியே மொண்டு குலுக்கிட்டு இப்போ திரும்ப காட்டுங்க. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிறான் கரெக்டாக. அதுதான் சொல்கிறேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் இருக்கும், நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன், சரிங்களா? இது சீரக சம்பா அரிசியும் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு சொன்னால் சுவை புரியாது, அவ்வளோ மனமாக இருக்கும் அந்த அரிசி எடுத்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே, சரிங்களா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பட்டு குட்டீஸ். நேற்றுக்கு வந்து இன்னைக்கு தானே நம்ம போட்ட அந்த பொருள் வாங்கின வீடியோ, அதில் அந்த பூ போடுற பாத்திரம் பேர் உருளின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் ஒரு செல்லாக்குட்டி வந்து நல்லா லென்த்தாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹேமாம்மா லேடிஸ்னாலே அம்மானாலே சாக்ரிஃபைஸ் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பெருசாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹேமாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியில். எனக்கு ரொம்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொன்று உண்மையாகவே அப்படி தாங்க, நான் தான் சொல்கிறேன்ல, இன்ஸ்கர்ட்டே நான் வந்து நிறைய எடுத்திருக்கேன்னா அது இப்போ தான் எனக்கு தேவை, எனக்கு வேணும். ஏன்னா நிறைய நான் அந்த மாதிரி பயன்படுத்தி இத்து போயிட்டு அதுக்கப்புறமா புது வீட்டுக்கு போனால் வாங்கியே தீரணும்னு நான் முக்கியமாக வாங்கினதில் என்னோட இன்ஸ்கர்ட் நான் சொல்லணுன்னா. எனக்கு நம்ம நிறைய புடவை கட்டுறோம், கலர் கலராக மேட்சிங்காக நல்லா இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்கிறேன், மனசை விட்டு சொல்கிறேன்,
நைஸ் கலராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு கலர் இன்னர் இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் வேற இல்லைன்ற போது நம்ம மாற்றி 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 அப்படி தான் வளர்ந்து வந்திருக்கோம். அப்படி இருந்த நிலமையில தான் இன்னைக்கு கலராக வந்து நம்ம ஆசைப்பட்டதை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உழைப்பு தான். சரிங்களா? பேசுகிறவங்க 1000 பேசிட்டு போவாங்க, அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இதை பகிர்ந்துக்கிறதுக்கு. வேற என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய். வாழ்க வளத்துடன்.